ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேட்ட வந்து இந்த பதில வந்து ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே அப்படின்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நிதானமான ஆட்டமாக இருக்கும். கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்று ஆடி டீமை வந்து எப்படியாவது ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முடிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே டீம் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, யங்ஸ்டர்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல்ஸுமே நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க முடிவு தான் யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வருது. ஏன்னா நம்ம லாஸ்ட் சீசன்லேயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வச்சு விளாண்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருவ் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் டெவில் பெர்விஸ், இவங்க 3 பேருமே களத்தில் இறங்குனாங்க. அவங்க 3 பேரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சூப்பராகவே விளாண்டாங்க 3 பேருமே. தரமான ஒரு பேட்டிங் கொடுத்தாங்க. ஸோ நல்ல சப்போர்ட்டிவான ரோலுமே பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போ வந்து இந்த முடிவு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நிறைய ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரையல்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினி ஆக்ஷனில் வந்து நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக நிறைய பிளான்மே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், உர்வி பட்டேலாக இருக்கட்டும், டெவில் பிராவிஸாக இருக்கும், அவங்களோட அதிரடி ஆட்டம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேல வந்து அதிரடி ஆட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கிறத பார்க்கும்போது வரவேற்கத்தக்கக்கூடியது. ஏன்னா லாஸ்ட் 2 சீசனாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மீண்டுமே வந்து 2024 அப்புறமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனால் அது சரி வர அமையலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ருத்ராஜ் கேக்வாட் தலைமையில் வந்து செமையான ஒரு டீம் அமைய போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி ஒரு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க, டீம் மேனேஜ்மெண்ட் எந்த பிளேயர்ஸை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானி கப்பில் சிஎஸ்கே பிளேயர்ஸ் 4 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கேக்வாட், ஷேக் ரஷீத், கலீல் அகமத், அதுக்கப்புறம் அன்சில் கம்போஜ். இவங்க 4 பேருமே வந்து ஈரானி கப்பில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரில் ருத்ராஜ் கேக்வாட் அவர்களை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்கே டீமில் வந்து தீபக் சகர் வரப்போகிறதாகவும் தகவல் வருது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அவரை வந்து செலக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறதும் உண்மையாக தெரியல. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து ட்ரேட் ஆகிட்டாரு. ஸோ அதுலேயும் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரான்னு தெரியல. பட் ஆனால் நமக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டார்டிங் ஓவரில் அதுவும் பவர் பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவருமே அவர் போட்டு முடிச்சிருவாரு. அதில் அவரோட ஸ்விங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த 4 ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அதனால வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இவரை வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா இந்த தடவை அப்படி ஒரு பஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தீபக் சஹரை வந்து சூஸ் பண்ணுவாங்களா, சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ சிஎஸ்கேக்கு வலுவான ஒரு டீம் வந்து அமைக்கிறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ட்ரையல்ஸும் ரன் பண்ணுறாங்க. இது வரவேற்கத்தக்கக்கூடியது. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப்